இனி வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி தனுசு ராசி. தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே பல சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இவங்க கொஞ்சம் தற்பெருமையை அதிகமாக பேசிக்குவாங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்கூட்டியே அறிந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சுயநலம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவணுங்கிற ஒரு மனோபக்குவம் உள்ளவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பொய் பேசுறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தீய பழக்கம் இருக்கிறவங்கள கண்டாவே உங்களுக்கு பிடிக்காது. கோபம் வந்தால் கூட எதிரி யாரோ அவங்க கிட்ட தான் கொஞ்சம் நேரம் நின்று பேசுவாங்க. மற்றபடி இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அதிக விரோதிகளே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க தெரிந்தவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லோருக்கும் சுயமரியாதையோடு நடத்தக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கள்ளங்கபடம் இல்லாமல் நல்ல ஒரு வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மாத்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆத்மாத்மா பேசக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாருக்கிட்டையுமே எந்த ரகசியத்தையுமே இவங்க அப்படியே வெளிப்படையாக தான் பேசுவாங்க. உள்ள மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில தவறு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த தவறை அதே இடத்துல தட்டி கேட்கக்கூடியவங்களாகவும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அன்பாக பழகக்கூடியவங்க, அதே மாதிரி நல்ல ஒரு சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு உதவி அப்படின்னா முன்னே போய் நிற்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையில் இவங்க மாட்டிக்குவாங்க. சின்ன வயதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கெல்லாம் செல்றது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு தர்மவான்களாக இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே அதை செய்யக்கூடியவங்களாகவும் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா என் நண்பருக்கு ஒரு பேனா வேணும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் உதவி செய்யக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த தான தர்மம் செய்கிற பழக்கம் வந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஆசிரியர்கிட்ட ரொம்ப ஒரு செல்ல பிள்ளைகளாக இந்த தனுசு ராசி குழந்தைகள் இருப்பாங்க. ஆசிரியருக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான மாணவராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஏன்னா குருவோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுடைய இயல்பு எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட சொல்ல கேட்டு அப்படியே நடக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆசிரியர் சொன்ன அறிவுரையை அப்படியே கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் இன்னும் கூட ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசி என்பர்கள் அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட போய் பேசிட்டு பழகிட்டு அவங்க ஆசிரியர்கிட்ட கொஞ்சம் நேரம் கலந்து ஆலோசித்து குடும்ப ரகசியங்களுக்கோட சின்ன சின்ன இதெல்லாம் தவறுதல் இருக்குது அப்படின்னா டிஸ்கஷன் பண்ணி முடிவெடுக்கக்கூடியவங்களாம் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. அப்படி யாராவது நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா உடனடியே இன்னுமே தன்னுடைய ஆசிரியர்கிட்ட ஒரு 40 வயசானா கூட தன்னுடைய ஆசிரியர்கிட்ட பார்த்து அந்த வணக்கம் வைக்கிறது, அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருக்காங்க, நாங்கள் சொன்ன குணாதிசயங்களாம் அவங்க கூட ஒத்தி போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். வருகின்ற நாட்களுடைய கிரக நிலை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவரை ராசிநாதனான குரு 7ஆம் இடத்துல பார்க்கறது நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு முன்னேற்றமான அமைப்பு, பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். அதோடு 7 மற்றும் 10க்குரிய புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தையும் பார்க்க இருக்கிறார். நினைத்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் டக்கு டக்குன்னு நடக்கும். நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக, நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை நாடி வரும். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்குது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே சக்ஸஸாக சாதனையாக முடியக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுபகாரியத்தில் இருந்த அந்த தடைகள்லாம் நீங்கி இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்குலாம் நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு இனிமையான தருணம். எந்த சுபகாரிய
சுபகாரியம் தடைப்பட்டு நின்றுச்சோ அந்த சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். உங்களுடைய சேமிப்பும் கூட படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். உபரி வருமானம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் கிடைக்கிறது உங்களுக்கு பெரிய ப்ளஸ். இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடைக்கும். நீங்களே எக்ஸ்ட்ரா ஒரு தொழில் செய்வீங்க, அல்லது உங்களுடைய வீட்டில் யாராவது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் உங்களுடைய குழந்தைங்களோ அல்லது உங்களுடைய மனைவியோ எக்ஸ்ட்ரா ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு, அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப உற்சாகமான மனநிலையோடு இருப்பீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் சரியாகி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி அந்த கருத்து வேறுபாடை இந்த காலகட்டத்தில் சரி செய்வீங்க. அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். தனுசு ராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால எத்தனை தான் நன்மை கிடைச்சாலுமே அவசரப்பட்டு விவேகமே இல்லாமல் டக்குன்னு வாய்ப்புகளை கை நழுவி விட்டுருவீங்க. ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திக்காமல் சரி நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல இழப்பாக அமைந்துடும். தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். டக்குன்னு வார்த்தையை இந்த காலகட்டத்தில் விட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு மறதி போன்ற பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும். எதை முன்னாடி சொல்லணும் எதை பின்னாடி சொல்லணும்னு அறியாமல் வெளிப்படையாக எல்லாம் பேசிடுவீங்க. அதனால் ஒரு சில இடத்துல கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. யாருக்கிட்டையுமே இந்த காலகட்டத்தில் பகை பாராட்ட வேண்டாம். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக செயல்படுறது நல்லது. கெட்ட விஷயத்தை சரியோ தவறோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக போங்க. வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி இந்த விஷயத்தை பற்றி மற்றவங்ககிட்டயும் அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்கள் மகான் ராகவேந்திரரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதோடு கூட சித்தர்கள் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கையோடு சித்தர் வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அது உங்களுடைய முன்னோர்களை வழிபாடுறதும் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். முன்னோர்கள் வழிபாடு இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸாகவும் யோகமாகவும் அமையும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர் வழிபாடை தவறாமல் இந்த காலகட்டத்தில் செய்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா முன்னேற்றத்துக்கான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பாக்கியஸ்தானத்தில் கேது செஞ்சிருக்கிறார். பாக்கியாதிபதியான சூரியன் ராசிக்குள்ளே செஞ்சிருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் ராசியில் செஞ்சிருக்கிறார். மனதில் இருந்த குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும். உங்களுடைய வம்சத்தில் இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களால் ஏதாவது ஒரு நல்லது இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு புரிந்து அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க. அது உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்த உறவுகளுக்கும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய அந்தஸ்து மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க காமாட்சி அம்மனை வழிபடுங்க. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லக்னாதிபதி சுக்கிரன் இந்த வாரம் முழுவதுமே சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். விவாகரத்து வரை ஜனங்களாம் கூட மனம் மாறி ஒற்றுமையாகிறதுக்கான சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு
ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கடந்த காலத்துல நஷ்டம் அப்படின்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மனதில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்பியவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் உதவி செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். செல்வாக்கும் கூட நல்ல ஒரு வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும். பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. உங்களுடைய பாக்கியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். இதனால் வழியிலும் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் தடையாக நினைச்சோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும். எது நடக்காது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்கும். நீண்ட நாள் கனவெல்லாமே இந்த காலகட்டத்தில் நனவாகும். அரசு வழியில் நீங்கள் கேட்டிருந்த விஷயம் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் தினமுமே காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 3 இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. ஜனவரி 6ஆம் தேதி வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.